மேடம், உங்களை சூப்பரண்ட் அம்மா கூப்பிடுறாங்க. சரி. வாங்க மேடம். வாங்க உட்காருங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க நிரபராதின்னு கோர்ட் உத்தரவு வந்திருக்கு. அதனால உங்களை இன்னைக்கு விடுதலை பண்றோம். தேங்க்ஸ் மேடம். ஒரு நிமிஷம் மேடம், நீங்க இப்போது உண்மையை சொல்றீங்களா? நீங்க அர்ச்சனா ஐஏஎஸ் தானே? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே சொல்லுவேன், நான் சக்தி தான். ஏய், என்ன வெளியே போறியா? உன் நல்ல நேரம் தப்பிச்சிட்ட. இங்க இருந்த சத்தியமா உன்னை கொண்டு இருப்பேன். இது தெரிஞ்சுதான் எப்படியோ தந்திரம் பண்ணி ரிலீஸ் ஆக போறியோ? நீ என்ன அர்ச்சனா ஐஏஎஸ்னு தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. ஏன் பயப்படுற? என்ன கைது பண்ண போது உன்கிட்ட இருந்த அந்த கலெக்டர் திமிரு இப்ப அதிகம் போச்சு. நீ நாடகம் ஆடலாம், நான் விட மாட்டேன். உன் குடும்பத்தை வேரோட அழிச்சிருவேன். எந்த மண்ணுக்காக என்ன கைது பண்ணியோ அந்த மண்ணிலே வச்சு உன்னை புதைச்சிடுவேன். போதும், இதுக்கு மேல நான் உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ குற்றவாளியா இருந்தா அந்த அர்ச்சனா செஞ்சது சரிதான். தவறான பாதையில நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா திரும்பி வந்துடு. திரும்பி வருவேன், ஆனா திரும்பி வர மாட்டேன். என்ன பாக்குற? உன்னை தீத்து கட்ட கண்டிப்பா வருவேன். பாத்தியா சக்தி, என் நிலைமையே? என் கூட பிறந்த அண்ணனே என்ன காரியம் பண்ணிட்டாரு பத்தியா? அவரை நான் தான் ஆள் வச்சு சுட்டேன்னு சொல்லி என் கையில விளங்க மாட்டி என்ன உள்ள அனுப்பிச்சிட்டாரு பாரு. நீ தான் சக்தி என்ன காப்பாத்தணும். நீ என் மக இல்லையா? நான் உன்னை என் பொண்ணா நினைச்சுதாம்மா கேக்குறேன். எப்படியாவது இந்த சித்தியை காப்பாத்துமா. அந்த எஸ்.எஸ். பாண்டியன் சொன்னது உண்மை இல்லைன்னு சொல்லி நீ தான் சாட்சி சொல்லி என்ன உடனே வெளியே எடுக்கணுமா? சித்தி, நீங்க குற்றவாளினா தண்டனையை அனுபவிச்சுட்டு வாங்க, நிரபராதினா அதை நிரூபிச்சுட்டு வெளில வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய மாமா மனசாட்சியோட தான் நடந்திருக்காரு. நான் வரேன். போமா போமா உள்ள கேட்டு தரேன். போமா போமா உள்ள. யாருமா அது புது கைதி? மாமா, சக்தி, சக்தி, வீட்டுல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சக்தி, சக்தி, உன்னை யாராலையும் சகிக்க முடியாது. சக்தி, கை தூக்கவே முடியலையேடா. அந்த ஆள் இப்படியாடா கண்ணு மண்ணு தெரியாம அடிப்பாரு. சாப்பிட கூட கை தூக்க முடியலையேடா. ஆமாம்மா, என்னால கூட கையை தூக்க முடியலம்மா. பசி வர குடல புடுங்குதுமா. ஆமாண்டா,
எனக்கும் பசிக்குது. இந்த இட்லி எப்படிடா சாப்பிடுறது? அம்மா இங்கதான் யாரும் இல்லையே. இந்த இட்லி கையில எடுத்து சாப்பிடாம பேசாம குனிஞ்சு அப்படியே டைரக்டா வாய் வச்சு சாப்பிடலாமா? வாய் வச்சா? ஆமாண்டா, அதான் வழி. ஆமாமா, அதான் ஒரே வழி. சரி, நீ சாப்பிடுமா. இல்ல, நீ ட்ரை பண்ணு. அம்மா, நீ ட்ரை பண்ணுமா. அப்படின்ற? இல்லடா, ஃபர்ஸ்ட் நீயே ட்ரை பண்ணு. பசிக்குதுமா. லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுமா. ஆமா, பசிக்குது அப்படின்ற? ஆமாமா, நான் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுமா. ஐயோ, முடியல, கழுத்து குனிய முடியல. என்னால குனிய முடியல. மாமா, நீ சும்மா போங்க பண்றமா. நீ பாதி தூரம் கூட போலமா. ட்ரை பண்ணுமா. மதன், இப்ப இட்லி சாப்பிடலாம். இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் விக்கல் வந்துச்சுன்னா தண்ணி எப்படி குடிக்கிறது? ஐயோ, வேணா ஒரு ஸ்டாவ போட்டு. அம்மா, இல்லைன்னா டைரக்டா அப்படியே நாக்க வச்சு. ஐயோ மா, பசிக்குதுமா. விக்கல் வராம சாப்பிடலாம். நீ சாப்பிடு. இப்படி கத்துன? நீ கத்துனத பார்த்தா ஏதோ சாப்பிடுமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்ப சாப்பிடு, சாப்பிடு. நீயும் சாப்பிடுமா. நானும் சாப்பிடணுமா? ஐயோ கடவுளே, அம்மா. அம்மா முடியலமா. வாய் பக்கத்துல வந்துருச்சுமா. அம்மா, அம்மா. என்னமோ வீராப்பா சொன்னீங்க, இட்லி எடுத்து வை நாங்க சாப்பிட்டுக்கிறோன்னு. இப்போ இந்த பாடுபட்டு இருக்கீங்க. என்னது பூமிகா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்திருந்தா நான் ஓடி வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டுருப்பேன்ல. இப்ப மட்டும் என்ன கொடுங்க. தொடாதீ, தட்டவிடி, எச்சவேடி. எங்களெல்லாம் யாரும் ஊட்டி விட வேணாம். கை சரியாகட்டும், நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். என்னமா? ஆமான்னு சொல்லுமா. எத்தனை நாள் ஆனாலும் சரி, கை எப்ப சரியாகுதோ அப்பதான் நாங்க சாப்பிடுவோம். அப்படிதானே சொல்லுமா. ஆமா, ஆமா. என்ன மச்சான், எதுக்கு இப்படி பொய்யா நடிக்கிறீங்க? உங்க கை என்னைக்கு சரியா வருது, நீங்க என்னைக்கு சாப்பிடுறது? அது வரைக்கும் நீங்க சாப்பிடாம பட்னி கிடந்தா என் தாலிக்கு தான் ஆபத்து வரும். அதனால நீங்க வேண்டான்னு தடுத்தாலும் நான் இன்னைக்கு விட போறதா இல்ல. பேசாம இருங்க. சொல்லுங்க. ஐய, இப்படியா சாப்பிடுவீங்க? குழந்தை மாதிரி சாப்பிடுறீங்க. நல்லா சாப்பிடுங்க. என்ன? அம்மா ரொம்ப பாவம். அவங்க தான் பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு ஊட்டி விடு. மச்சான், நீங்க சொல்றதும் சரிதான். அத்தை பாவம், ரொம்ப வயசாயிருச்சா, பாதியிலே பசியில செத்து போயிட்டாங்கன்னா அந்த பழி என் மேலதான் வரும். அதனால அத்தைக்கும் ஊட்டுறேன். என்னத்த காட்டுங்க. என்ன வேணாமா? சரி மச்சான். இல்ல இல்ல, கழுத்து வலிக்குது. ஆஹா, அப்ப அப்படியே திரும்புங்க. சரி, பெரிய உருண்டையா குடுக்குறேன். காட்டுங்க.
சாம்பார் நல்லா இருக்கா? இட்லி நல்லா இருக்கா? கட்டுங்க. ஆஹா, ஊட்டி விடுறவ நல்லா இருக்காளோ? முத்து முத்து, ஏன்பா முத்து, சொல்லுங்க அத்தை. இங்க வாப்பா. என்னப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ready ஆயிடுச்சு. நல்லா பண்ணிருக்க. அத்தை. அது அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல சக்திகா வரப்போது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா. ஆரத்தி எடுத்து வச்சியா? சரி சரி சரி. பெரியமா, நான் கூட கறி சாப்பாடு மீன் குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். சக்தி வந்து ஒண்ணு சாப்பிடல. ஏன் பெரியமா அப்படி முறைக்கிறீங்க? இத்தனை நாள் சக்தி ஜெயிலுக்கு போனதுனால வீட்ல எப்ப பார்த்தாலும் ரசம் சாதமா போட்டுட்டு இருந்தீங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. அதனாலதான் இப்ப சக்தி வருதுன்னு சொன்ன உடனே எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். சக்தி வந்தோட நம்ம எல்லாரும் ஜாலியா ஒரு கட்டு கட்டலாம். என்ன பெரியமா? ரொம்ப தேவடி இந்த நேரத்துக்கு. சரி சரி வாங்க, சக்தி வர நேரம் ஆயிடுச்சு. வா 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 வாமா. ரோஜா, நீ ஏன் உம்முன்னு இருக்க? சொல்றேன். சொல்லு சொல்லு, இதுக்கு என்ன வந்ததோ? ஐயோ கடவுளே, இவ சக்தின்னு நினைச்சு நான் ஏற்கனவே கல்யாணத்துல இருந்து ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிட்டேன். இவ இப்ப அர்ச்சனா ஐஏஎஸ் எல்லாம் இருக்க கூடாது. அவ்வளவுதான், சாப்பிட்ட வீட்லயே துரோகம் பண்றியான்னு நம்மள நிக்க வச்சு லாடம் கட்டிடுவா. இனிமே நம்ம எந்த தப்பும் பண்ண கூடாது. கொஞ்சம் அமைதியா. இதோ பூசணிக்காய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, கொஞ்ச நேரம் என் கூட பேச விடாதுங்களே. அக்கா வா சக்தி. வாமா சக்தி. இப்படி வந்து நில்லு சக்தி. சக்தி, நல்லா இருக்கியா? சுத்து. பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போய் சக்திக்கு திருஷ்டியே இருக்க கூடாது. இனிமே எல்லாம் நல்லபடி இருக்கணும். உள்ள போ உள்ள போ. உள்ள போமா போமா. ஏ அர்ச்சனா ஐஏஎஸ், நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ யாரு? சக்தியா இல்ல அர்ச்சனாவா? நீ எதுக்காக சக்தி மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன்னு எல்லா உண்மையும் போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டாங்க. நீ அர்ச்சனா இல்லன்னு இந்த வீட்ல இருக்கவங்க வேணா உன்னை நம்பலாம். ஆனா உன்னை இன்னும் நம்பிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நானும் இந்த வீட்ல இருக்கிறவங்க மாதிரி முட்டாளா இருக்க மாட்டேன். நீதான் அர்ச்சனா ஐஏஎஸ்னு நீயாவே ஒத்துக்கோ. அப்படி இல்லனா நீதான் சக்தின்னு நிரூபிச்சுட்டு அப்புறம் உள்ள போ. நீ எந்த பதிலும் சொல்லாம போனேனா உன்னை பத்தி நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். மறுபடியும் போலீஸா? ஆமா, நான் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
நீ சக்தியா இருந்தா உன் மாமனாரே நீ கொலை பண்ண பார்த்திருப்பியா? சொல்லு, உன் மாமனார் தான் கொலை பண்ண பார்த்திருப்பியா? இல்ல அந்த பழியை தான் என் அத்தை மேல போட்டிருப்பியா? நீ அர்ச்சனா ஐஏஎஸ் கிரிமினல். அதனாலதான் உன்னால இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சது. இப்ப நீயா வந்த வழிய பார்த்து வெள்ள போறியா? இல்ல உன் கழுத்தை பிடிச்சு நான் உன்னை வெள்ள தள்ளவா? என்ன நிக்கிற? வெள்ள போ. ஏண்டி நானும் எவ்வளவு பொறுமையா இருக்கு, நீ என்னன்னா எங்க அக்கா கிட்ட மரியாதை இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. போலீஸ்காரங்க தான் எங்க அக்கா சக்தி இல்லைன்னு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறாங்கன்னு பார்த்தா இதையே நீ சாதகமா பயன்படுத்தி எங்க அக்காவை பழி வாங்கலாம் பாக்குறியா? இவ்வளவு நாள் கழிச்சு எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி உன்னை அடிக்க கூடாது, அதை அவங்களால தாங்கிக்க முடியாது, நானும் பொறுமையா இருக்கேன். நீ என்னடானா அடங்குற மாதிரி தெரியல. இப்ப என்னடி உன் பிரச்சனை? வந்திருக்கிறது சக்தி அக்காவா இல்ல அர்ச்சனா ஐஏஎஸ் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும் அதானே? அதான் நாங்களும் நம்பணும் அதானே? இப்ப என்ன, என் அக்கா வீட்ல இருந்தா நீ வீட்ல இருக்க மாட்ட அப்படித்தானே? ஏய், உன்னை யாரடி இந்த வீட்ல இருக்க சொன்னா? கிளம்பு. ஐயோ ரோஜா, போ, உங்க அம்மா வீட்ல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, நாங்களாவது கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கும். ஏண்டா என்னைய எங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்ற? இந்த வீட்ல நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கல? உனக்கும் பிடிக்கல, உன் அக்காக்கும் பிடிக்கல. என்ன மாதிரி புத்திசாலி இந்த வீட்ல இருக்க கூடாதே. இந்த மாதிரி முட்டாள்தனமான தம்பியும் முட்டாள்தனமான புருஷன் தான் அவளுக்கு தேவை. இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறதுனால தானே நான் அர்ச்சனா இல்ல சக்தின்னு அவ போடுற நாடகத்தை நிறைவேற்ற முடியும். இவ வைக்கிற பஞ்சாயத்தை பார்த்தா இன்னைக்கும் நம்ம கறி குழம்பு சாப்பிட முடியாது போல இருக்கே. ஏதோ ஒரு முடிவெடுத்து சீக்கிரம் பேசி முடிடி. இதை நான் விட மாட்டேன்டா. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அப்படி நான் போனேனா அடுத்த மறுநாளே இந்த வீட்ல இருக்கிற எல்லா சொத்தையும் சுருட்டி சிங்கப்பூருக்கு இவ ஓடி போறதுக்கு சௌரியமா இருக்கும்ல. இந்த பொறுமா ரோசா, கொஞ்சம் நிதானமா பேசு. இந்த குடும்பத்திலேயே இருந்துட்டு இந்த குடும்பத்துல உள்ளவங்கள கேவலமா பேசுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? சக்தி அர்ச்சனாவா இல்ல சக்தியான்னு எம்பூட் நாளா குடும்பம் நடத்துற எனக்கு தெரியாதா? என்னைய விட சக்தி மேல உனக்கு என்ன அம்புட்டாக்குற? நீ மட்டும் எப்படி இவ அர்ச்சனா தானே அம்புட்டு தீர்க்கமா சொல்ற? நீதே அர்ச்சனாவுக்கு பக்கத்திலே இருந்து ட்ரைனிங் கொடுத்தியா? இந்த வீட்டுல இருக்கிற எங்க எல்லாருக்குமே சக்தி மேல எந்த சந்தேகமும் வரல. உனக்கு மட்டும் எல்லா சந்தேகமும் வருது. அது எப்படி? சக்தி நான் சந்தேகப்பட முடியுமா? அப்படி சந்தேகப்பட்டா நான் மனுஷனாதே இருக்க முடியுமா? தர்மா, இப்படி குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துற கேள்வி எல்லாம் கேட்கறத விட்டுட்டு வேலை இருந்தா போய் பாருமா. நான் தான் இந்த குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்த போறேனா? இல்ல இந்த குடும்பத்துக்கு புதுசா வந்திருக்காளே அர்ச்சனா ஐஏஎஸ், அவ இந்த குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்த போறாளான்னு நீங்க போக போக பார்க்க தானே போறீங்க. நான் தான் அர்ச்சனா ஐஏஎஸ்னு அவ வாயாலே சொல்லத்தான் போறா. அதையும் நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. அன்னைக்குதான் இந்த ரோஜாவோட அருமை அன்னைக்குதான் உங்க எல்லாருக்கும் புரியும். நீ வேணா பாரு ரோஜா, சக்தி அக்காவை அர்ச்சனா ஐஏஎஸ் கிடையாதுன்னு நீயே உன் வாயால சொல்லதான் போற. ஆமா, நீ சொல்லதான் போற. அப்ப நீ உன் முகத்தை எங்க வச்சுக்க போறன்னு நானும் பார்க்க தானே போறேன். இந்த வீட்டுக்கு வந்தது சக்தி இல்ல அர்ச்சனா தான் சொன்ன அதே போலீஸ்காரங்க அவங்க வாயாலே இவங்க அர்ச்சனா கிடையாது சக்தின்னு சொல்லதான் போறாங்க. ஆமா, அவங்க சொல்லதான் போறாங்க, நீயும் அதை பார்க்க தான் போற. பாப்போம். இதுக்கு மேலேயாவது குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாம இருந்தீனா அது உனக்கு நல்லது. அப்படி இல்ல ஜெயில போய் உங்க அத்தை களி தின்றாங்க பாரு, அதே நிலைமை தான் உனக்கும் வரும். நான் ஜெயிலுக்கு போய் களி திங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ எத்தனை காலத்துக்கு இன்னும் இங்க ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க போற? ஓசி சாப்பாடு சாப்பிட்டு சன்னியாசியாவே இருந்த வீட்டுல இருந்துட்டு காலம் பூரா வீட்டுக்கு கைதியா இருந்துராதம்மா. ரோஜா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. என்ன பத்தி என்ன வேணாலும் பேச உனக்கு உரிமை இருக்கு.
ஆனா அருக்காணி பத்தி பேச உனக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. இன்னொரு முறை அருக்காணி பத்தி ஏதாவது பேசுன நீயும் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். அசிங்க பண்ணுமா? ஜாகிரதை. ஏமா வந்தது வராததுமா ஏமா இவகிட்ட போய் வாய் கொடுக்கற? இவகிட்ட வாய் கொடுத்தா நம்மளால மீள முடியுமா? இவளெல்லாம் கண்டுக்காதம்மா. உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். நீ போய் குளிச்சிட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். ஏய் எல்லாம் போய் எடுத்து வை, சக்தி வந்தோடனே சாப்பிடலாம். பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் வீட்டு தேடி வந்து ஆதாரத்தோட இவதான் அர்ச்சனா ஐஏஎஸ்னு சொல்றாங்கன்னா நிச்சயமா இவதான் அர்ச்சனா ஐஏஎஸ்.